இல்லை அவரும் வந்தார், அதை தொடர்பு கொண்டார். அப்புறம் அந்த புஷியான் அவரும் பேசினார். பலரும் தொடர்பு கொள்கிறாங்க, சொல்கிறாங்க. அது ஜனநாயகத்தில் இயல்பு. எல்லாவற்றுக்கும் நாங்கள் மதிப்பளித்து கட்சி கமிட்டியில் இதை தெரிவித்து ஒரு முடிவெடுப்போம். அந்த முடிவை நாங்கள் அறிவிப்போம். ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க வந்து இவ்வளவு நாள் காலதாமதம் போற நிலையில இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. தலைமை தலைவர் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்சி அமைக்க வந்து அழைப்பு வச்சிருக்காங்க. நம்ம தரப்புல இருந்தும் வந்து அறிக்கை வெளியிட்டு போக்கு கண்டிச்சு. அது என்ன காரணம்? இல்லை, காரணம் இல்லை. ஆளுநர் சட்டத்தை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஆளுநர் எவ்வளவு குறுக்கீடுகள் செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அதை எதிர்த்து போராடினார் முதல்வர். அவருக்கு உறுதுணையாக நாங்கள் இருந்தோம். தமிழகம் அவருக்கு உறுதுணையாக இருந்தது. இதிலிருந்து பாடங்களை ஆளுநர்கள் பெற வேண்டும். இந்தியா போன்று பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாடு உலகிலேயே இல்லை. இதுபோன்ற ஒரு பன்முகம் இல்லை, இதுபோல் ஒரு மதச்சார்பின்மை உள்ள நாடும் இல்லை. இந்த விழுமைகளெல்லாம் நமது சட்டத்தின் ஆட்சி முறை காத்து நிற்கிறது. அதை ஆளுநரோ அதற்கு மேல் உயரமானவர்களோ சிதைத்து விடக்கூடாது என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலை. இல்லை, அப்படி கணிக்க முடியாது. கட்சி எனக்கு ஒரு கருத்து இருக்கும், கட்சியில் ஒவ்வொரு கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து முழுவதும் விவாதம் வெளிப்படுத்தப்பட்டு விவாதமாக வாதிப்போம். அது ஒரு முடிவாகும். அந்த முடிவாக இருக்கிற போது முதலில் யாருக்கு சொல்லுவோம்? உங்களுக்கு தானே சொல்லுவோம். மறைக்கிறதுக்கோ ரகசியத்துக்கோ ஒன்றும் இல்லை. நேரடியாக பேசல. ஒரு முறை எனக்கு கனெக்ட் பண்ணுறதா சொன்னாங்க, ஒரு இரவு நேரம். வேண்டாங்க, அவரை தொந்தரவு பண்ண தேவையில்லை, வேறொரு சந்தர்ப்பத்தில் கூட பேசட்டுமே அப்படின்னு நான் தான் சொன்னேன். அவர் நெருங்கிய தோழர் வந்து நான் கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன், பேசுங்க. வேண்டாங்க, அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் கடிதம் கொடுக்குறோமா நான் கொடுங்க, நான் வந்து பார்க்குறேன், பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஜனநாயகத்தில் இது என்ன இருக்குது? ஒரு மதிப்பது பிடிக்கலைன்னா கூட ஏற்காவிட்டாலும் மதிப்பதுன்றது இல்லையே, ஏற்க தேவையில்லை. நாளைக்கு எங்கள் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அது வேறு கட்சி முடிவு. ஆனால் மதிக்கணும் இல்லை. ஒரு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, நாங்கள் மதிக்கிறோம். முதல்வரே ஒரு மதிப்பளித்து தானே அறிக்கை விட்டுருக்கிறாரு. மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. அதுதான் தமிழ் பண்பாடு, அரசியல் நாகரிகமும் கூட அதுதான். அது தமிழ் மண் எப்போதுமே காத்து நிற்கிறது. தமிழ்நாட்டில் முடிவுகள் எவ்வளோ ஆன பிறகு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் தமிழ்நாடு. எனவே அவ்வளோ அதுக்கு திராவிட இயக்கத்திற்கும் பங்கு இருக்கிறது. பொதுவுடைமை இயக்கத்திற்கு, காங்கிரஸ் இயக்கத்திற்கு, அம்பேத்கர் கருத்தியலை கொண்ட இயக்கங்களுக்கு தமிழ் மண்ணில் களமாடி தமிழ் மண்ணை ஏற்கனவே ஒரு செழுமையான மண் தமிழ் மண், ஒரு நல்லியல்பு மண் தமிழ் மண். இவ்வாறு அரசியல் கருத்தியல்கள் களமாடி ஒரு நல்ல பண்பு மண்ணாக இந்த மண் இருக்கிறது. ஒப்பிட்டு பாருங்கள் மேற்கு வங்கம் கூட வன்முறையை, அதை வேடிக்கை பார்க்கிறது உள்துறை. அது இந்தியாவினுடைய பல கட்சி இயங்கும் முறைக்கும் ஜனநாயகத்திற்கும் நெருக்கடி, அதன் மீதான தாக்குதல். அது இன்னும் உள்துறை அமைச்சர் அதை கண்டிக்கவில்லை. தமிழ்நாடு அவ்வாறு அல்ல, அதற்கு வாய்ப்பே இல்லை. அதான் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், வெற்றி தோல்வி மிக இயல்பு. ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வரலாம், இன்னொரு கட்சி தோற்று போகலாம். ஆனால் ஜனநாயகம் தொற்று போய்விடக்கூடாது. ஜனநாயகம் தொற்று போய்விடக்கூடாது என்பதற்காக தான் தமிழகம் போராடுகிறது. தமிழ் வெள்ளம் என்கிற முதல்வரின் முழக்கம் கூட அந்த உட்பொருளை கொண்டது தான். நாங்கள் அப்படித்தான் பார்க்கிறோம். கூட்டணி ஆட்சிங்கிற நிலைப்பாடு வரும்போது நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம். ஏன்னா தாவேகா வந்து ஏற்கனவே முதல் மாநிலத்திலே அறிவிச்சாங்க, ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கு முதல் மாநிலத்தில் அறிவிச்சாங்க. ஸோ நம்ம வந்து கூட்டணி ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்கிற யோசனை இப்போ அந்த சிந்தனை எங்களுக்கு இல்லை. தாவக்கா கடிதம் கொடுத்துருக்குது, அந்த கடிதத்தின் மீது முடிவு என்ன, இந்த சிந்தனை தான் இருக்கிறது. அது நாளை மறுதினம் அறிவிப்போம். ஓகே, நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.